கோயம்புத்தூர் மாவட்டம் கோவைப்புதூரில் காலி மைதானத்தில் அமர்ந்திருந்த 5 பேர் கொண்ட கும்பல் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதாக வந்த தகவலை அடுத்து குனியமுத்தூர் போலீசார் ரோந்து சென்றனர். காவல்துறை வாகனத்தை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் பிடிப்பட்ட கோவைப்புதூரைச் சேர்ந்த ராகுல், பொன்னைய ராஜபுரம் ராம்பிரசாத், தெற்கு உக்கடம் முகமது அனாஸ், செட்டிவீதி பாலாஜி, ஹைவேஸ் காலனி ஜான் ஜோசப் என 5 பேரும் மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று குறைந்த விலைக்கு வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி வந்து கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்ததை ஒப்புக்கொண்டனர். 5 பேரையும் கைது செய்த போலீசார் 13,000 போதை மாத்திரைகள், 2.5 கிலோ உயர் ரக கஞ்சா, 2 ஸ்கூட்டர்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து குற்ற பின்னணியில் உள்ள வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த போதை மாத்திரைகளை 30 ரூபாய்க்கு வாங்கி வந்து அதை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்வோம் எனவும், போதை ஊசியில் கலக்கும் மாத்திரையை 1,500 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்ததாகவும் ஒப்புக்கொண்டனர். இவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகளின் மதிப்பு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும் என தெரிவிக்கப்படும் நிலையில் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.